குடும்பத்துக்காகவே ஓடாம உங்களுடைய தேவைகளும் கொஞ்சம் இருக்கு இல்லையா, உங்களுடைய ஆசைகளும் கொஞ்சம் இருக்கு இல்லையா, அதெல்லாமே நிறைவேற்றக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது நிச்சயமா இந்த குரு கொடுத்து விடுவார். ஏன்னா ராசிக்கு 7ஆம் அதிபதி. நல்ல திருமண வரன் அமைஞ்சு வரப்போகுது. ரொம்ப வருஷமா திருமணமே ஆகுமா ஆகாதா, இல்ல நான் சன்னியாசியாக்கிட்டு போயிருவேனா, எனக்கே என் மேல நம்பிக்கை இல்ல அப்படின்னு இருக்கக்கூடிய கன்னியாராசி அன்பர்களுக்கு கூட இந்த மாதத்திலிருந்து திருமண வரன்கள், நல்ல நல்ல வரன்கள், எதிர்பார்த்த வரன்கள், வசதி வாய்ப்புகளோட நீங்க எப்படி நினைச்சீங்களோ உங்க மனசுக்கு பிடித்த மாதிரி வரன்கள் எல்லாமே வரப்போகுது. ஏன்னா 4ஆம் அதிபதி குருதான். 4 தான் மனசு. 4ஆம் இடத்து அதிபதி 11ல் இருக்கும் பொழுது மனதிற்கு பிடித்த வரன், மனதிற்கு பிடித்த மணமகன், மனதிற்கு பிடித்த மணமகள் அமையறதுக்குண்டான வாய்ப்புகள் இந்த வருஷம் உண்டு. தசாபுத்தியில ஏதாவது தோஷங்கள் இருக்கான்னு பாத்துக்கோங்க. பரம்பரை தோஷம், இந்த மாதிரி பெண் சார்ந்ததெல்லாம் கொஞ்சம் இருக்குதுன்னா கொஞ்சம் தடை தாமதங்கள் இருக்கும். அது உங்க அருகில் இருக்கக்கூடிய ஜோதிடர்கள் கிட்ட கூட நீங்க பார்த்து அதை சரி பண்ணிக்கோங்க. திருமண விஷயம் நிச்சயமா நல்லா இருக்க போகுது. அதுல ஏதாவது தடை இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அதை வந்து இந்த வருஷம் நிவர்த்தி பண்ணுங்க. நல்ல வரன் அப்படிங்கிற சூப்பரா அமைஞ்சு வரப்போகுது அப்படிங்கறத உண்மை. வீடு வாங்குறது, சொத்துக்கள் வாங்குறது, வண்டி வாகனங்கள் வாங்குறது, இன்னும் சொல்ல போனோம்னா இந்த மாதம் சுக்கிரனோட குரு இருக்கிறதால அப்பா சொத்துக்கள் ஏதாவது வேணும்னு நினைச்சீங்கன்னா அதை மூவ் பண்ணுங்க, கிடைக்கும்.